கடகராசினியர்களே நீங்க காய்க்கிற மரம். ஆமா சார், நிறைய காய்க்கிறேனா, எல்லாரும் கல்லால அடிச்சு பார்க்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலையும் சரி, நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கான தருணம் பெரிய அளவுக்கு இருக்கும். உங்க வார்த்தைகள் பயங்கரமா அடுத்தவர்களால் கவனிக்கப்படும். சிம்ம ராசினியர்களே வேலை பின்னி பெடல் எடுத்துருவாங்க. துலாம் ராசினியர்களே நான் சொல்கிறேன், வேலை உள்ள பட்டதாரி தான். விருச்சிக ராசினியர்கள் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் விருச்சிகராசி நேயர்களுக்கு. ஆனா நல்ல பேர் இருக்குல்ல, அந்த நல்ல பேர் தான் மகர ராசி நேயர்களே உங்களை வாழ வைக்க போகுது, காப்பாற்ற போகுது. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 31ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கான அழுத்துருங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். அருமையான ஜோதிட காட்சிகள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளம், கிரகங்களினுடைய சேர்க்கையினுடைய பலன்கள் உங்களை தேடி உங்கள் வரவேற்பறையில், உங்கள் உள்ளம் கைகளில், ஜோதிட அபிமானிகளுக்காகவே என்னுடைய தரமான படைப்புகள் உங்களை தேடி. இன்னைக்கு நாளினுடைய விவரம் என்னன்னு தெரிஞ்சுப்போமே. இன்னைக்கு சந்திரன் உத்திர நட்சத்திரத்துல காலை 3:33 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். சதுர்த்தி திதி மாலை 5:05 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமேல் பஞ்சமி திதி வந்துடுது. அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. பிற்பகல் 1:45 முதல் 2:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. பிற்பகல் 3 முதல் 4:30 வரை குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இப்படி சந்திரன் உத்திரம் ஹஸ்தம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க. நம்ம வீரத்திற்கும் தீரத்திற்கும் சூரத்திற்கும் உரிய நேயர்கள் யாராவது பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா, என்ன பெரிய வீரம் தீரம் சூரம், அதுதான் சந்திராஷ்டமோன்ட்டீங்க, சொல்லி தொலையும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சந்திராஷ்டமத்தினுடைய கோபம் உங்களுக்கு இருக்கிறது எனக்கு தெரியுது. நான் என்னங்க பண்ணட்டும், சந்திரன் இன்னைக்கு உங்களை ரிங்கில் விட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம நேயர்கள் யாராவது புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா, தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே, இந்த தொண்டை கட்டிக்கிச்சுன்னு சொல்றது, பேசி பேசி தொண்டை தண்ணி வறண்டு போச்சுன்னு சொல்றது, கத்தி மாள முடியல, கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிறதெல்லாம் ஒரு பலனா இருக்கும். இதையும் தாண்டி சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரீதி, எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் உங்க ஸ்டைல்ல கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. சார், வெள்ளை யானையா, ஐராவதமா, இந்திரனுடைய வாகனமா, இந்த இந்த வெள்ளை யானை அத்தனை அதிர்ஷ்டங்கள் தருமா, பார்க்கடல் கடையும் பொழுது வந்ததா இந்த வெள்ளை யானை அப்படின்னு கேட்கலாம். இந்த யானையினுடைய பெயர் ஐராவதம். இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதும், இந்த வெள்ளை யானையினுடைய காட்சியை போன்ல டிபியா பார்க்கறதும், இந்த யானையினுடைய கதையை, வெள்ளை யானையினுடைய கதையை நீங்க தெரிஞ்சுக்கிறதும் அத்தனை கஷ்டங்களையும் இந்த சந்திராஷ்டமத்தனுக்கு நீக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் வெள்ளைன்னு சொல்லிட்டேன், வெள்ளை யானை அப்படின்னும் சொல்லிட்டேன். உடனே வெள்ளை யானை இருக்கா அப்படின்னு பகுத்தறிவா கேள்வி கேட்கிறேன்னு சொல்லாம, வெண்மை நிறம், வெண்மை நிற வஸ்திரம், வெண்மை நிற ஆடை, வெண்ணிற ஆடை அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இந்த சந்திராஷ்டமத்துக்கு நம்ம புரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக இருக்குங்கிறத சொல்ல முடியும். சார், யூ மீன் ரின் சுப்ரீம் ஒயிட் கலரா? ஏன் ஒயிட்டை வேற எங்கேயும் பார்த்தது இல்லையா? ரின் சுப்ரீம்ல தான் அத்தனை ஒரு வெண்மையா அப்படின்னு கேட்கலாம். ஆக கூட வெண்ணிற ஆடை, வெண்மை நிற ஆடை இன்னைக்கு நாளினுடைய பரிகாரமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திரன் உத்திரம் ஹஸ்தம்ங்கிற 2 நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறேன். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பஞ்சாயத்து முடியல,
பஞ்சாயத்து பால்டாயில் சாப்பிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு தவிப்பா இருக்கும். இந்த புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்துல மட்டும் போகாம இருந்தோம்னா மேஷராசி நேர்களே அது ரொம்ப நல்லது. இந்த ஊரை திருத்துறேன், உலகத்தை திருத்துறேன், அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குறேன், இந்த இன்னார் வீட்டுல கூப்பிடுறாங்க, அன்னார் வீட்டுல கூப்பிடுறாங்க, நான் அங்க போறேன் இங்க போறேன்லாம் அலையாம பேசாம உட்கார்ந்து இருக்கிறது நல்லது. இன்னைக்கு சந்திரனே அங்கேயும் இங்கேயும் உங்க ராசியில அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. எதிர்ப்புகள் ரொம்ப பலமா இருக்கும். தொண்டை தண்ணி வத்தி போகும். யாருக்கிட்டையும் எந்த நல்லதையும் நம்ம சொல்லி அவங்கள மாத்தலாம் முடியாது. அவரவர்களுடைய கர்ம பலனை அவரவர்களே அனுபவிக்கட்டும்னு ஒதுங்குனீங்கன்னா நல்லது. இல்ல நான் சபையில தான் நடுவுல உட்காருவேன், நான் பஞ்சாயத்து பண்ணுவேன், நான் சமாதானம் பண்ணுவேன், நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்க தான். மன உளைச்சல் பயங்கரமாயிடும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள் பெரிய அளவுக்கு பேசப்படும். அப்போ வரலாற்று சுவடுகளில் பொன் எழுத்துக்களா இன்று பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஸ்டோரி டெல்லிங், சார் இந்த குழந்தைங்கள்ட்ட கதை சொல்லி மாள முடியல சார், ஆல் டைம் என்டர்டெயின்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஐம்பெரும் காப்பியம், ஐங்குறும் காப்பியம். ரிஷபராசி நேர்களே, உங்கள் அதிகாரம் என்றென்றும் சிலப்பதிகாரமே, அது இன்றும் சிலப்பதிகாரமேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இதிகாசத்திலேயோ புராணத்திலேயோ கதை புஸ்தகத்திலேயோ இன்னைக்கு ஒரு ரெஃபரன்ஸையாவது நீங்க எடுத்து பேசல, அந்த கதாபாத்திரம் கொண்டவர்களை நீங்க சந்திக்கல, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை. அடுத்து இருக்க மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையும் இந்த கிட்டத்துல தான், இந்த பக்கத்துல தான், இந்த ஒரு ரவுண்டு தான், இந்த போனோன்னு வந்துடலாம், வந்தோன்னு போயிடலாம், அதாங்க இந்த கெட் டுகெதர் கெட் டுகெதர், இந்த பிக்னிக்கு பிக்னிக்கு, இந்த காதலிக்க நேரம் இல்லை படத்துல பாலையா எம்பி குதிக்கிற மாதிரி பிக்னிக்கு பிக்னிக்கு அப்படின்னு நீங்க பிக்னிக்கு போகல, நீங்க கெட் டுகெதருக்கு போகல. ஒரு கிராண்டு, ஒரு சிறப்பான சிற்றுண்டி, சிறப்பான டின்னர், சேர்ந்து உட்கார்ந்து ரவுண்டு டேபிளில் ஒரு கட்டு கட்டலை, நான் மிதுன ராசி நேயர்களுக்கு ராசி பலன் சொல்லலை. அப்போ பிரயாண கலைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அதான் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டேனே, காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு. அப்போ நண்பர்களோட, சிநேகிதர்கள் சிநேகிதிகளோட கேங்கா, குரூப் டூரு, கேங் டூரு, கேங்காவே வலம் வர வேண்டிய அமைப்பு. கெத்தான கேங்கு, அடடா மிதுனராசி நேயர்களே டைட்டிலே எழுதலாம் போல இருக்கு, டைட்டில் கார்டில் கெத்தான கேங்கு அப்படின்னு. நீங்க கெத்தான கேங்ல தான் இருக்கீங்க, பெருமைப்பட்டு கொள்ளலாம். அடுத்து இருக்க கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்ட குறை, இன்னைக்கு உங்க குறைய எடுத்து சொல்லுவாங்க, குறைய விமர்சனம் செஞ்சு பேசுவாங்க அப்படின்னா பாத்துக்கோங்களேன். கடகராசி நேர்களே, நீங்க காய்க்கிற மரம், அடடா உங்களுக்கு கூட கொஞ்சம் டைட்டில் கார்டு போடலாம் போல இருக்கு. ஆமா சார், நிறைய காய்க்கிறேன்னா எல்லாரும் கல்லால அடிச்சு பார்க்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். கலர் கலரா நாள் அப்படிங்கிறது இருந்தாலும், வண்ணமயமான தருணங்கள் இருந்தாலும், மனசுல ஒரு சின்ன சோகம்ங்கிறது உண்டு. சோகங்கள் உங்களுக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையேன்னு கல்யாண மாலையை நினைத்து பாட வேண்டிய தருணம். கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியா இருந்தால் கணவன் கிட்டையும் ஒரு சின்ன அதிருப்தி, அந்த ஃபீலிங்ஸுங்கிறதெல்லாம் இன்னைக்கு கொட்ட வேண்டிய தருணம் இருக்கும். கொஞ்சம் கோபத்துடன் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஐயா சொல்றது தான் செய்வேன், செய்யறது தான் சொல்வேன். இந்த அளந்து பார்த்து போடுறது, இந்த மேஜர் ஸ்கேலு, மைனர் ஸ்கேலு, ஒரு அடி ஸ்கேலு, அரை அடி ஸ்கேலு அளக்குறது, ஆமாங்க ஆமாங்க அளந்து தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு, சக்கரமாக தான் போகுது அப்படின்னு சொல்ற நிலை இருக்கும் பெரிய அளவுக்கு. நீங்க செஞ்ச ஏதோ ஒரு வேலையவோ ஒரு காரியத்தையோ அதை ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி பெருமைப்பட்டு சந்தோஷம் கொள்ள வேண்டிய தருணம். குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலையும் சரி, நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கான தருணம் பெரிய அளவுக்கு இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்கும். உங்க வார்த்தைகளுக்கான மரியாதைங்கிறது, உங்க வார்த்தைகள் பயங்கரமா அடுத்தவர்களால் கவனிக்கப்படும் சிம்மராசினியர்களே. அதனால அளந்து பார்த்து பேசுவது, அளந்து பார்த்து சொல்வது, சொல்லுவது யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செய். இன்னைக்கு நான் என்ன சொல்லணும் அதை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு இந்த சொல்ல அளந்து பார்த்து செயல்ல செஞ்சுட்டேன்னு சொல்ற தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். சொல்லதிகாரம் சிம்மராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்க ராசியில தான் இன்னைக்கு செஞ்சாரும். நீங்க தான் இன்னைக்கு கிங்கு, நீங்க தான் இன்னைக்கு பேசும் பொருள். பாட்டுடை தலைவனும் நீங்க தான், பாட்டுடை தலைவியும் நீங்க தான். ஐயா ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்கிட்ட தானா, நான் தான் பொறுப்பா, லீவு தான், ரெஸ்ட்டு தான். ஆனால் பாருங்க உங்ககிட்டயே வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சந்திரன் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறது, இந்த பொறுப்புள்ள பிள்ளைங்கிற பெயரை இன்னைக்கு கன்னிராசினியர்கள் வாங்க வேண்டிய தருணம். அப்போ ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, உணவு நேரத்துக்கு டான்னு வருவதும், இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா, அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்டது செரிக்கல அப்படின்னு ஜோடா வாங்கியார தெரியாதான் கன்னிராசி நேயர்களே அப்படின்னு, இந்த சோடா கிடைக்குமா அப்படின்னு, சாப்பாடு செரிமானம் ஆகணுங்கிற கவலை,
கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனா மாலை நேரத்துல 2 சந்தோஷமான செய்தி உங்களுக்காக உண்டு. அப்ப ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் எத்தனை ஆயிரமா இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ல போடுங்க. அடுத்து இருக்க துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பின் தூங்கி முன்னெழணும். என்னது? வேலை தலைக்கு மேல. வேலைன்னு வந்துட்டா வேற நம்ம வெள்ளைக்காரங்க. மூக்க புடிச்சு தான் மூச்ச புடிச்சு தான் எல்லா வேலையும் செய்வோம் அப்படின்னு. சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு. சார் கால் ஒரு இடத்துல நிக்கல சார். என் கால்ல சக்கரம் தான் இல்ல. எல்லா இடத்துலயும் ரவுண்ட் அடிச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு. உங்க வண்டிக்கோ, வாகனத்துக்கோ, உங்க கால்களுக்கோ, உங்க கைகளுக்கோ வாய் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழுது தீத்துரும் தனியா. இவ்ளோ வேலை செய்றியே, இவ்ளோ பொறுப்புள்ள பிள்ளையா இருக்கியே, எல்லாம் ஆன் டயத்துக்கு வருதே அப்படின்னு சொல்ற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். வேலை பின்னி பெடல் எடுத்துருவாங்க. துலாம் ராசினியர்களே நான் சொல்கிறேன், வேலை உள்ள பட்டதாரி தான் நீங்க. வேலை இல்லாத பட்டதாரிலாம் கிடையாது இன்னைக்கு. பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன். பின்னி பெடல் எடுத்துருவாங்க. இந்த பேக்குங்கிலே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஆமா சார், முதுகு வலிக்குது சார், கழுத்து வலிக்குது சார், சாய்மானம் தேவை அப்படின்னு சொல்ற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. அப்ப டென்ஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா சார், ஆமா சார், நிக்கத்தான் நேரம் இல்லை, சொல்லத்தான் எனக்கு வேலை இல்லை, பேசத்தான் எனக்கு வாயும் இல்லை அப்படின்னு சொல்ற தருணம். 24 ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குது கார்த்திக் சார் அப்படின்னு இன்னைக்கு எதிரிக்கு வார்னிங் கொடுக்க வேண்டிய தருணம். சார் வார்னிங் ஏன் சார்? உங்களுக்கு யாரும் வார்னிங் சொல்ல மாட்டாங்க விருச்சிக ராசி நேர்களே. அல்லடா வார்னிங் தர விருச்சிக ராசி. எத்தனை ராசி நேர்களுக்கு நீங்க வார்னிங் கொடுக்க போறீங்கன்னு பாருங்க. நின்ன இடத்துல இருந்தே நின்று பதில் சொல்றதும், மேன் ஆஃப் ஆக்ஷன், உமன் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் விருச்சிக ராசி நேயர்களுக்காக இருக்கும். பெரிய வார்னிங்கை இன்னைக்கு கொடுத்து அதுல காரியம் ஜெயிக்க வேண்டிய தருணம். ஜெயம் கொண்டான் ஜெயம் கொண்டாள்ங்கிற பேர் வரும். விருச்சிக ராசி நேயர்கள் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் விருச்சிக ராசி நேயர்களுக்காக. உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஒன்னே ஒண்ணு, இந்த பழி வாங்குறேன், திட்டுறேன், சண்டை போடுறேன், ஒருத்தரை கழுவி ஊத்துறேன் அப்படின்னீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். மறப்போம் மன்னிப்போம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் டேலண்ட் இன்னைக்கு இருக்கிற டேலண்ட் வேறு யாருக்கும் வராது. அதுக்காக அடுத்தவர்களை குறைத்து எடை போடுவது, விமர்சனம் செய்வது, கோபப்படுவது, இது மாட்டிப்பீங்க. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கை காலெல்லாம் கழட்டி போட்ட மாதிரியே இருக்கும். ஆமாம் சார், ஆமாம் சார், இந்த எந்திரன் படத்தில் ரோபோ தான் கையை தானே கழட்டிக்கிற மாதிரி, தனக்கு தானே தைலம் தேய்ச்சிக்கிறது என்ன, தனக்கு தானே ஆயின்மெண்ட் தேய்ச்சிக்கிறது என்ன, தனக்கு தானே மருந்து மாத்திரை எடுத்து சாப்பிட்டுக்கிறது என்ன என்ன என்ன, இப்படி தானே நானே அப்படின்னு சொல்ற தருணம் தனனா இல்லைங்க, அது வேற. தானே நானேன்னு சொல்ல வேண்டிய தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். தன் கையே தனக்கு உதவி, தன் வாயே தனக்கு உதவி அப்படின்னு. நானே எல்லாம் செய்யணுமா, நானே எல்லாம் பண்ணுமா, எனக்கே பொறுப்பான் அப்படின்னு, ஏன் யாரும் எனக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் வரமாட்டீங்களா அப்படின்னு, எனக்கும் உதவி கிடைக்கலையாங்கிற கோபம் இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். லாஸ்ட் மினிட் ரஷ், லாஸ்ட் மினிட் சப்மிஷன், இந்த கடைசி நிமிஷத்துல ஓடு ஓடு, உடியா உடியா உடியா, வா வா வா, எடு எடு வையி, அவசரம் வேகம், அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்னு பிரயாணங்கள் சற்று சங்கடப்பட்டு வர வேண்டிய தருணங்கள். இந்த டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆச்சா ஆகலையா, வெயிட்டிங் லிஸ்டா இருக்கு, அகாமடேஷன்லாம் கிளியர் ஆச்சா, பிரிவோம் சந்திப்போம், பிரிவு உபச்சார விடை அப்படிங்கிறது இன்னைக்கு தனுசு ராசினியர்களுக்காக. அடுத்து இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்தவரையிலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். ஐயா எங்க வேணா அடிச்சுக்கங்க, ஃபேஸை மட்டும் டேமேஜ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. சார் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டா போதும், கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அது அமௌண்ட் வந்துருமா, அதை கரெக்டாக நல்லபடியாக முடிச்சிடலாமா, நல்லபடியாக சொல்லிடலாமா, இந்த நல்லபடியாங்கிற வார்த்தை இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆமாம் சார், ஆமாம் சார், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம், அடுத்தவர்களுக்காகவே ஓடி ஓடி போய் எல்லாம் செஞ்சு எனக்கு ஏதோ கொஞ்சோண்டு மிச்சமா இருக்குமான்னு பார்த்தா ஒன்றும் இல்லையே அப்படின்னு 2 கைகளை பார்க்க வேண்டியது. ஆனால் நல்ல பேர் இருக்குல்ல, அந்த நல்ல பேர் தான் மகர ராசினியர்களே உங்களை வாழ வைக்க போகுது, காப்பாற்ற போகுது. இப்படி அடுத்தவர்களுக்கு செய்து பார்த்து சந்தோஷப்பட்டு புகழ் பெருமை அடைய வேண்டிய தருணம். இன்னைக்கு 4 கால் ஜீவனை கடந்து வர வேண்டிய அமைப்பு. பசும் பால் மாடு, 4 காலம் நடக்கக்கூடிய குதிரை, அதே மாதிரி ஒரு 4 கால் ஜீவன் உங்களுக்கு குறுக்க போறதோ அது ஒரு நல்ல சகுனமா இருக்க வேண்டிய அமைப்பு நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கண்ணாடி, கருங்குரங்கு, சித்தன், பித்தன், ஆந்தை, கருடன், இதுல ஏதோ ஒன்றை சந்திக்கிறதோ, பூக்காரமா, பால், பசுமால், பசுமாடு இதெல்லாம் எதிர்த்தாப்புல வருதோ, குதிரைகள் எதிர்த்தாப்புல வருதோ, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பா மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்தா போடுங்க ஒரு கமெண்ட்டை. அடுத்து இருக்க கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு அப்பையும் தப்பா தான் வரும்.
ஆமா, ஆமா. கணக்கே வரமாட்டேங்குது. எத எங்க உட்டுட்டேன்னு தெரியலன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். பணம் கையில இருக்கிற மாதிரி இருக்கு. டோட்டல் பார்த்தா தான் தெரியுது எங்க போச்சுன்னு. ஏடிஎம்ல நானும் 2 தடவ வித்ட்ரா பண்ணேன். பார்த்தா அக்கவுண்ட்ல அமௌண்ட் குறைஞ்சு போச்சு. அப்புறம் வித்ட்ரா பண்ணா குறையாம இருக்குமா? கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பத்த நினைக்குது மனமே. இந்த பணமே, மனமேன்னு சொல்ற விஷயங்கள் பெரிய தடுமாற்றமா கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். வரவு செலவு கசந்து போகும், நொந்து போகும். வட்டி, வரி, வாய்தா. இன்னைக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு தவணை சொல்லி, எக்ஸ்கியூஸ் சொல்லி, நியாய விலைக்கடை, அநியாய விலைக்கடைட்ட சண்டை போடுறதோ, அவர்களை கடந்து வருவதோ, இந்த நியாய விலை ஆட்டோ, அநியாய விலை ஆட்டோ, நியாய விலை பொருள், அநியாய விலை பொருள், இதை கடந்து வருவதோ, என்னப்பா இவ்வளோ ஜாஸ்தியா விலை சொல்லுவீங்க அப்படின்னு. இந்த விலை ஜாஸ்தி சொல்றாங்க, விலைவாசி, வந்தவாசின்லாம் குழம்ப வேண்டிய தருணம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்ப வென் கோயிங் கெட்ஸ் டஃப், டஃப் ஸ்டார்ட்ஸ் கோயிங். கொஞ்சம் இன்னைக்கு சிக்கல் ஜாஸ்தி தான் இருக்கும். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமேன்னு சொல்ற அளவுக்கு நாளாக கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்க மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அண்ணாத்த ஆடுறார் ஒத்துக்கோ ஒத்துக்கோ, தென்னாட்டு வேங்க தான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ, இந்த ஆத்தவரம் மேயிற குறும்பாடு அதை போட்டாதான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு. இந்த சைவ உணவா அசைவ உணவா, இந்த ஆடி மாசம் வேற அப்பாடா விரதம்லாம் முடிஞ்சுதுடா சாமி அப்படின்னு நீங்க அண்ணாத்த தான், நீங்க அக்காத்த தான் பெரிய கெத்து காட்ட வேண்டிய நாளாக இருக்கும். பூமாலை, பாமாலை, இந்த லப்பர் பந்து அடிச்சா என்ன உயரம் போகுதோ அவ்வளோ உயரங்கள் இன்னைக்கு செல்ல வேண்டிய தருணங்கள். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சூப்பராக ஒரு விஷயத்தை முடித்து கையெழுத்திட போகக்கூடிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக காணப்படுது. அப்ப எதிர்காலத்தை சொல்லக்கூடிய தருணங்கள் பெரிய அளவுக்கு நிச்சயம் உண்டு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை, வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள். இன்னைக்கு உங்களை கௌரவமா அண்ணேங்கிறது, அக்காங்கிறது. நீங்க எப்பவுமே பந்த சாமிக்கு விட்டுருவீங்க மீனராசி நேர்களே. 2வது பந்துல இருந்து அடி பின்னி பெடல் எடுக்க போறீங்க. இன்னைக்கு பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீங்க மகுடம் மீனராசி நேர்களே. இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மதத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.